ஒரு நிலத்தில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? வெட்டி போட்டுருங்க. வெட்டி சரி, வெள்ளரி பிஞ்சு போட்டிருக்கீங்க. எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க? ஒரு ஏக்கரில் போட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? லாபம் என்ன, சும்மா வீட்டில் கொஞ்சம் ஒரு 600 700 கிடைக்கும், அதான் கிடைக்கும். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதுக்கு? செலவு அது மருந்து அடிக்கிறோம், ஒரு 1000 ரூபா. ஒரு மருந்து அடிக்கணும்னா 1000 ரூபா ஆகுது. தண்ணி அரைக்கணுன்னாக்கா ஒரு லிட்டரு பெட்ரோல் 100 ரூபா, 5 லிட்டரு ஓடுது ஒரு தண்ணிக்கு. என்னெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த வியாபாரம் பார்க்கறதால உங்களுக்கு லாபம் இருக்கா? நமக்கு வியாபாரம் இல்லைங்க. இது எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் லாபம். நம்ம பறிச்சு கொடுக்குறதுக்கு தான். நம்ம நீங்கள் எப்படி தரீங்க? ஒரு கிலோவை தரீங்களா? எப்படி தரீங்க? கை கணக்கு. ஒரு கைனா எப்படி? சின்னதாக இருக்குது 4 5 வரும் பிஞ்சு. பெருசாக இருக்குது 5 6. ஒரு கைப்பிடி என்ன ரேட்டு தரீங்க? 10 ரூபா. 10 ரூபா தரீங்க. இது உங்களுக்கு வேறு வியாபாரங்கள், உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் கிடையாது? வேறு பிஸ்னஸ் கிடையாது. இந்த விவசாயம் தான். விவசாயம் தான். நீங்களே இப்போ விவசாயத்தில் இந்த வெள்ளரி பிஞ்சில் என்னென்ன வகையான பூச்சிகள் அடையுது? பூச்சி எல்லா பூச்சியுமே இருக்குங்க. அதான் ஒரு மருந்து அடித்தேன். இப்போ ஒரு 1000 ரூபா ஆச்சு ஒரு மருந்து அடிக்கிறதுக்கு. இன்னொரு மருந்து அடிக்க சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 நாள் சொன்னேன், அதை அடிக்கணும். இப்போ இந்த விவசாய வேலை பார்க்குறாங்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இந்த வேலைக்கு திரும்ப வருமா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் தான் பார்க்கலாம். இந்த வெள்ளரி சாப்பிட்றதால பொதுமக்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது? அது எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க, என்ன பயன் இருக்குங்க. வெட்டி பிஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, அது சொல்லுவோம். இது வெய்ய காலத்துக்கு மட்டும்தான். மீதி என்ன பண்ணுவீங்க? வெய்ய காலத்தில் தான் போடுவோம் நாங்களும். அந்த அரப்பு சீசன் முடிஞ்சு தான் அது போடுவோம்.